அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினைத்து கொண்டே இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி பாருங்கள், அடுத்த நொடியே நடக்கும் அதிசயம். நம்ம வாழ்க்கையில நிறைய ஆசைகள், நிறைய எண்ணங்கள் நமக்கு இருக்குமே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில இருந்தாலுமே நமக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருப்போம். ஒரு சில பேருக்கு எனக்கு நான் ஆசைப்பட்ட வேலை எனக்கு அமையணும், என்னோட பிசினஸ் நல்லா போகணும், எனக்கு நிறைய பணம் வர வேணும், என் கடன் தொழில்கள் முழுமையா போகணும், என் குடும்பம் மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கணும், என் குடும்பத்தோட நான் ஒன்னா சந்தோஷமா வாழணும், என்னோட தொழில் மிகப்பெரிய அளவு நல்ல ப்ரொமோஷனும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட நான் இருக்கணும். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள், ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கு. இந்த ஆசைகள் எண்ணங்கள் எல்லாருக்குமே நிறைவேறுதா? எல்லாருமே கேட்டதை அடையறாங்களா? எல்லாருமே விருப்பப்பட்ட வாழ்க்கை வாழ்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான். காரணம் ஏன்னா நம்ம தான் அது காரணமே. நம்மளோட எண்ணங்களோட சக்தி தான் இது பிரதிபலிக்க ஆரம்பிக்குது. ஐயோ, எனக்கு என்னோட வேலை சரியில்லாம போயிருமோ, எனக்கு பண பிரச்சனை வருமோ, இல்லை என் பிசினஸ் இப்படி ஆயிருமோ அப்படின்னு நீங்க நெகட்டிவா நினைக்க அந்த நெகட்டிவ் உங்களுடைய வாழ்க்கையா மாற ஆரம்பிக்கும். நீங்க அடுத்தவங்க எப்படிப்பா இருக்கிற அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்கறப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு எதாவது நினைப்பான் அப்படின்னு ஏதோ போதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையும் அப்படிதான் போக ஆரம்பிக்கும். சோ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள், நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த மனநிலை, நம்மளோட எண்ணங்கள், இதுதான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குது. இந்த எண்ணங்கள், இந்த வார்த்தையை நீங்க சரியா பிரயோகம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை மிகவும் முன்னேற்ற நிலை கொண்டு போகும். சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க தினமும் பாத்தீங்கன்னா நமசிவாயம் அப்படிங்கிற அந்த வார்த்தை, நான் சிவனுடைய பெயர்னு சொல்லவில்லை, அந்த வார்த்தை நீங்க சொல்லிட்டு வாங்கல, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு முன்னேற்றமே கிடைக்கும். நற்பவி அப்படிங்கிற வார்த்தை சொல்லிட்டு வாங்களே, ஒரு வருடம் நீங்க சொல்லக்கூடிய முதல் வார்த்தை நற்பவியாவையோ, நீங்க எழுதும் போது முதல் வார்த்தை நற்பவியாவோ நீங்க எழுதி பாருங்க, அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு முன்னேற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். இதே போலதான் ஒரு வார்த்தைகளுக்கு எவ்வளவு சக்தினா ஒரு மந்திரத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கும். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திர முறையை பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த மந்திர முறையை நீங்க சரியான விதத்துல பிரயோகம் பண்ணும்போது உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலுமே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் நியாயமான கோரிக்கைகள் மட்டும் நிறைவேறும். நியாயமான கோரிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்கக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அதற்கு நீங்க தகுதியானவரா இருக்கணும். தகுதி அப்படிங்கிறது உங்களை பொறுத்து. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிராமாட்டிக்கலான ஒரு விஷயம் கேட்காம உங்களுக்கு அது எலிஜிபிளா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கேட்கணும். அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க கேட்கும்போது அதை நீங்க அடைவீங்க. எப்படி அடைவீங்க? நீங்க என்ன கேட்டாலுமே அதை அடையிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வழிகளை யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஆசைப்பட்டது அடையும். இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு வேணாலும் செய்யலாங்க. எந்த மனநிலையில இருக்கிறவங்களும் செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்க இருக்கக்கூடிய மனநிலை பொறுத்து உங்களுக்கு பலன் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவும் லேட்டாவும் கிடைக்கும். நான் ஆல்ரெடி ரொம்ப ட்ரக் அடிக்டா இருக்கிறேங்க, ரொம்ப அசைவ உணவுலாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், ரொம்ப வீக்கா இருக்கேன், ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கேன், மனதளவிலையும் உடல் அளவிலையும் ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு டிலே ஆகும். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் நினைச்சதை அடைஞ்சே தீருவேங்கிற வெறியோட இருக்கேன், நான் நினைச்சதை அடையிறதுக்கு என்ன வேணாலும் பண்ண என்னால முடியும், அதுக்கு நான் தயார் நிலையில் இருக்கேன்னா உங்களுக்கு வேகமா நடக்கும். அவ்வளவுதான் வித்தியாசமே, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ எல்லாமே நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம மனதோட சக்தி எப்பேற்பட்ட மந்திரங்களே பல மடங்கு சக்தி வாய்ந்தா மாத்தோம். அந்த மாதிரி ஒரு முறைதான் இந்த வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளீம். இந்த கிளீம்ங்கிற மந்திரத்தை பாத்தீங்கன்னா நீங்க தினமும் சொல்லிட்டே இருக்கணும். அதுலயும் ரொம்ப முக்கியம், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லணும், காலையில எழுந்த உடனே சொல்லணும். இதை சொல்றது எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்களை மூடிக்கிட்டு ஏதாவது ஒரே ஒரு நியாயமான கோரிக்கையை மட்டும் வச்சுக்கோங்க. நியாயமான கோரிக்கையை மனதுல நிறுத்திட்டு அதை நிலை நிறுத்திட்டு உங்களுக்கு வேணுங்கிற இந்த மந்திரத்தை பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கணும். என்ன வேணுமோ அதை நினைச்சுக்கிட்டே சொல்லணும். இப்ப எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் வேணும் அப்படின்னா 10 லட்ச ரூபாய் என்கிட்ட இருக்கு அப்படின்னு 10 லட்ச ரூபாய் கையில வச்சுக்கிறதா நினைச்சிட்டு கிளீம் கிளீம் கிளீம்னு மனசுக்குள்ளார வாயு வதல் இல்லாமல் சொல்லுங்க. இதே போல பாத்தீங்கன்னா ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப சொல்லுங்க. எந்த அளவுக்கு நீங்க ஹெவியா வெறித்தனத்தோட பண்றீங்களோ அப்ப அந்த பணம் அடையிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துங்க. உங்க தொழில் திடீர்னு முன்னேற்றத்துக்கான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கலாம். புது பிசினஸ் கிடைக்கலாம். இல்ல நீங்க செய்யக்கூடிய வேலையிலிருந்து வேற வேலைக்கு நீங்க அப்கிரேட் பண்றதுக்கான வழிகள் கிடைக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் கிடைக்கும். எது கிடைச்சாலும் இல்லை, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் சும்மா தான் இருப்பேன், நான் ஆல்ரெடி என் லைஃப் எப்படி போதோ இப்படியே தான் இருப்பேன், அது ரிஸ்க்கு, நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், சேஃப் ஜோன்லாம் இருப்பேன் அப்படின்னு இருக்கிற நிலையிலே இருந்தீங்கன்னா கண்டிப்பா எந்த பலனும் இல்லாமல் போயிடும். நீங்க நினைச்சது உங்களுக்கு நடக்கணும், அடையணும், கிடையணும் அப்படின்னா நீங்க ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கணும். ரிஸ்க்குங்கிறது என்ன? நீங்க முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தணும். நிறைய பேர் நமக்கு வாய்ப்புகள் எல்லாத்துக்குமே கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைக்காத மனிதர்களே இல்லை, கிடைத்தும் அதை தவற விட்டவர்கள் அதிகம். ஸோ தவற விட்டனாலதான் இப்ப நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இனிமேலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தவற விடாதீங்க. அப்ப நீங்க நினைச்சு கிடைக்கும். இந்த கிளீம் அப்படிங்கிறது அவ்வளவு சக்தி வாய்ந்தது. நான் ஜஸ்ட் 1% தான் இதை பத்தி சொல்லியிருக்கேன். இதோட பலன் பல மடங்கு இருக்கு. சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல பலன் கொடுக்கும். அதை உங்க அனுபவத்திலையும் உணர்வீங்க. நன்றி, வணக்கம்.